அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷனில் பாலிட்டியில் டே 6க்கான லைட்டஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நீதித்துறை 12லேயும் 8லேயும் கவர் ஆகும். சமூக நீதி 11ல் கவர் ஆகும். அரசியல் கட்சிகள் 7th. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் 9th இருக்கக்கூடிய லெசன். அரசாங்கங்களின் வகைகள் இதுவும் 9th இருக்கக்கூடியது. ஓகேங்களா? டோட்டலாக 5 லெசன்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. லோக் அதாலத்தின் தலைமை தாங்கும் அமர்வில் பங்கு பெறாதவர் யார்? லோக் அதாலத்தின் தலைமை தாங்கும் அமர்வில் பங்கு பெறாதவர் யார்? ஒரு வழக்கறிஞர், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு சட்ட நிபுணர். ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? சட்ட நிபுணர் தான் இருக்க மாட்டார். அதாவது உங்களுக்கு லோக் அதாலத்துடைய அந்த அமர்வில் 3 பேர் தான். ஒரு வழக்கறிஞர், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர். இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஒரு சட்ட நிபுணர் அப்படிங்கிற மாதிரி யாரும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் 1971, காக்கா கலேல்கர் ஆணையம் 1953, தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு 1979, சட்டநாதன் தலைமையிலான ஆணையம் 1989. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்னதுங்க? பிபி மண்டல் கமிஷன் 1971 வருங்களா? 1979 வரும். இதை ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்கா கலேல்கர் ஆணையம், இது பார்த்தீங்கன்னா 1953 தான். இது கரெக்டு, இது தவறு. பிபி மண்டல் 1979. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு 1% இருக்குது பார்த்தீங்களா? அது எப்போ கொடுத்தாங்க? 1979 கொடுத்தாங்களா? கிடையாதுங்க, 1989. அப்போ இதுவும் தவறு. அடுத்தது சட்டநாதன் தலைமையிலான ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்போ கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டில் தான் இந்த ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போங்க? 1971. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிபி மண்டல் கமிஷன் எப்போ, காக்கா கலர்கள் ஆணையம் எப்போ, அதுக்கப்புறம் சட்டநாதன் தலைமையிலான ஆணையம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது எப்போன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆண்டு எந்தெந்த வகுப்பினருக்கு இந்த ரிசர்வேஷனை சிலருக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பிசிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பழங்குடியினருக்கான அந்த ரிசர்வேஷனை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அது யாரோடைய ஆட்சியில் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ சட்டநாதன் தலைமையிலான ஆணையம் 1971 வரணும். அப்போ இது தவறு. அப்போ நமக்கு எது மட்டும்தாங்க சரி? காக்கா கலேல்கர் ஆணையம் செகண்ட் மட்டும்தான் கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர். அடுத்தது பாருங்க, தேர்டு கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. 1860 இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. லோக் அதாலத் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும் வகையில் அதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது என்பதை உணர்த்துகிறது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்க, இந்தியாவில் முதல் சட்ட
ஆணையம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1834 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்ட ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் 1860 உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 1860ங்கிறது இந்திய தண்டனை சட்டம். 1834 தான் இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போ இது தவறு. அடுத்தது லோக் அதாலத் பார்த்தீங்கன்னா, குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும் வகையில் அதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா? லோக் அதாலத்தே பார்த்தீங்கன்னா ஒரு சமரச தீர்வு மன்றம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2 பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து சமரசமாக தீர்க்கும் வகையில் தான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கும் வகையில் அதற்கு அதிகாரம்லாம் கொடுக்கல. இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கேசஸ் இருக்கக்கூடிய பெண்டிங்கான கேசஸ் எல்லாம் வந்து ஒரு சமரச தீர்வு மூலமாக முடிச்சு வைக்கணும். அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும் வகையில் அதற்கு அதிகாரம் கொடுக்கல. அப்ப இது தவறு. அடுத்தது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது என்பதை உணர்த்துகிறது. கரெக்ட். சட்டத்தின் ஆட்சினா நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? அதே மாதிரி சட்டத்திற்கு மேலே ஒன்றுமே கிடையாது, எதுவும் இல்லை. அடுத்தது சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு எது சரியானது, எது மட்டும்தான்? 3 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, 4th கொஷின். கீழ்கண்டவற்றுள் ஒற்றையாட்சி முறை தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாதது எது? அவசர கால ஏற்பாடுகள், அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ளுதல், மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானது, ஆளுநர் நியமனம். ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? ஒற்றையாட்சி முறைன்னு சொல்கிறோம். ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் சில ஃபியூச்சர்ஸில் நம்ம ஒற்றையாட்சி முறையாக இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் வந்து கூட்டாட்சி வந்து டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், அவசர கால ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னதுங்க? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? அந்த அவசர காலத்தை பிரகடனத்தை அறிவிக்கணும் அப்படின்னா யார் தான் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. பாராளுமன்றம் அதற்கு வந்து ஒப்புதல் தெரிவிப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சட்டமன்றத்துக்கெல்லாம் வந்து அதில் என்ன இல்லைங்க, அதிகாரம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன சொல்லலாம்? இது வந்து அவசர கால ஏற்பாடு அப்படிங்கிறது ஒற்றையாட்சியுடைய ஒரு கூறு தான். ஏன்னா இந்த இடத்துல மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் போயிடுது பார்த்தீங்களா? அதனால் மத்திய அரசு தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒற்றையாட்சியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இது அவசர கால ஏற்பாடுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ளுதல். ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன, சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்பவும் அந்த இடத்துல யார் தான்? மத்திய அரசு தான். அந்த இடத்துல ஒற்றையாட்சி அப்படிங்கிறது இந்த ஃபேக்டர் வந்து தீர்மானிக்குது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட், இது வந்து பொருந்தும். அடுத்தது ஆளுநர் நியமனம் பாருங்க. ஆளுநரை யாரை நியமிக்கிறாங்க? மத்திய அரசின் சார்பில் தான் வந்து ஆளுநரை வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அது குடியரசுத் தலைவர் உங்களுக்கு ஆளுநர்னா அப்போ மத்திய அரசின் சார்பில் தான் ஒரு ஆளுநர். ஒரு சட்டமன்றம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது? சட்டமன்றமோ இல்லை மாநில அரசோ ஆளுநரை நியமிக்காது. மத்திய அரசு கையில் தான் இந்த ஆளுநர் நியமனமே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுவும் எதை தான் டிட்டர்மைன் பண்ணுது? ஒற்றையாட்சி முறையை தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய நாடுகளுக்கு மட்டும்தான் பொருத்தமானது. மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானதுன்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஒற்றையாட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய நாடுகளுக்கு தான் பொருந்தும். ஓகேங்களா? அதாவது இப்போ பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கூட்டாட்சி தான். ஒரு சில விஷயங்கள் இந்த அவசர கால ஏற்பாடு, திருத்தங்கள், அந்த மாதிரி சில விஷயங்களில் மட்டும்தான் மத்திய அரசு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா முடிவெடுக்கும். ஆனால் நம்ம பொதுவாக பார்த்தோன்னா ஒரு கூட்டாட்சி தான். ஒன்றியம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம ஒரு கூட்டாட்சி நாடு தான். இது வந்து கூறுகள். புரிஞ்சுதுங்களா? இந்த ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது மிகச்சிறிய நாடுகளுக்கு தான் பொருந்தும். பாப்புலேஷன் கம்மியாக இருக்கணும், உங்களுக்கு நிலப்பரப்பு கம்மியாக இருக்கணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறக்கு ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது. அதாவது பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மிகப்பெரிய நாடுகளில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். நிறையா வந்து மிகப்பெரிய நாடுகள் அப்படின்னு என்ன இருக்கும்? அங்கே எக்கனாமிக்கலாக அவங்க டெவலப் ஆகிருப்பாங்க. அப்போ ஒற்றையாட்சி அப்படிங்கிறது ஒரே ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறது சிரமமாக இருக்கும்.
மிகச்சிறிய நாடுகளில் வேணால் ஒரே ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடா, அப்போ நமக்கு மத்திய அரசு இருக்குது, மத்திய அளவில் ஃபுல்லாக பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் மாநிலங்களை பார்த்துக்கிறதுக்கு மாநில அரசு இருக்கா, மாநிலத்துக்குள்ளேயே மாவட்டங்கள் இருக்குது, மாவட்டங்களை பார்க்குறக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. அது போக உள்ளாட்சி அரசுன்னு இருக்குது, அந்த கிராமத்தை பார்த்துக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கண்ட்ரோல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்களா, அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஒற்றையாட்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானதாகவே கிடையாது. அந்த ஒற்றையாட்சி முறைங்கிறது இப்போ ஃபுல்லாகவே சில நாடுகளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மத்திய அரசு தான் கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே மாநில அரசு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அதுதான் ஒற்றையாட்சி முறைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒற்றையாட்சி கூறுகள் இருக்குது நம்ம இந்தியாவுக்குள்ளே. புரிஞ்சுதுங்களா? சில விஷயங்களில் மட்டும் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும், அதுதான் இதெல்லாமே. புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறக்காக தான் இதை நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 5th கொஷின். அப்போ எதுங்க இதில் பொருந்தாதது? உங்களுக்கு மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானதுன்னு சொல்கிறாங்க, இது மிகச்சிறிய நாடுகளுக்கு தான் இது பொருந்தும். அடுத்தது பாருங்க, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? சர் ஆர்.கே. சண்முகம், முனுசாமி, டாக்டர் சி. நடேசனார், சர் பி. தியாகராயர். இவர்கள் எல்லாமே முக்கியமான ஆளுமைகள். ஆன்சர் என்னங்க வரும்? டாக்டர் சி. நடேசனார் தான் ஆன்சர். ஓகேங்களா, இவர் தான் வந்து பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர். அதுதான் ஃபேமஸான ஒரு கோட்டு, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை வந்து முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டு வந்திருப்பார். என்னதுன்னா, வேலை வாய்ப்புகளில் பிராமணர் அல்லாதவருக்கும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கும் வேலை வாய்ப்பில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர், தாக்கல் பண்ணவர் முனுசாமி. ஓகேங்களா, அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்.கே. சண்முகம். இந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி. நடேசனார். ஓகேங்களா, சார் ஆர்.கே. சண்முகம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த தீர்மானத்துக்கு முன்மொழிஞ்சிருப்பார். பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம இந்த ஒரு தீர்மானத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா வருங்கால சந்ததியினர் வந்து நம்மளை வந்து புகழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணிட்டோம், ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? வருங்கால சந்ததியினர் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, நம்மளுடைய சாதனையை நினைத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஆறாவது கேள்வி. கூற்று 1, அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய முடியும். கூற்று 2, மாநில, மத்திய அரசுகள், மாநகராட்சி, தனிநபர்கள் ஆகியோருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்யலாம். கூற்று 3, பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய அதிகார வரம்பு ஆகும். மேற்காணும் கூற்றுகளை ஆராய்க. இதில் எது சரின்ட்டு பாருங்க. PILன்னு சொல்லுவோம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பொதுநல வழக்கு. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, அரசமைப்பு உறுப்பு 32 கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணலாம். இது கரெக்டு தான். அதே மாதிரி ஆர்டிக்கல் 226 படி ஹைகோர்ட்டில் அதன் கீழே அரசமைப்பு உறுப்பு 226 கீழ் உயர்நீதிமன்றத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம். இது கரெக்டு தான். அடுத்தது, மாநில, மத்திய அரசுகள், மாநகராட்சி, தனிநபர்கள் ஆகியோருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்யலாமா? மாநில அரசுக்கு எதிராக பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம், மத்திய அரசுக்கு எதிராக பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம், மாநகராட்சிக்கு எதிராக பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம். ஆனால் ஒரு தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இது தவறு.
ஓகேங்களா? தனிநபரை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாது? பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. அப்போ இது தவறு. அடுத்தது, பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய அதிகார வரம்பா? தனக்கே உரிய அதிகார வரம்புன்னு என்னதுங்க? உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அங்கே போக முடியும். டைரெக்டாக அந்த கேஸு உச்சநீதிமன்றம் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் தனக்கே உரிய அதிகார வரம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, இது எல்லாம் நம்ம ஹைகோர்ட்டு கொண்டு போக முடியாது. டைரெக்டாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போக முடியும். அவங்க தான் இந்த கேஸையே எடுப்பாங்க. அப்போ இந்த பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றம் மட்டும்தான் எடுக்க முடியுமா? கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பொதுநல வழக்கு நம்ம உயர்நீதிமன்றத்திலே என்ன பண்ணலாம்? தாக்கல் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ இது வந்து உச்சநீதிமன்றத்துடைய தனக்கே உரிய அதிகார வரம்பா? கிடையாது. அப்போ இது தவறு. அப்போ எது மட்டும்தான் சரி? நமக்கு கூற்று 1 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 7th கொஷின். கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்திய தேர்தல் முறை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அழுத்த குழுக்கள் என்னும் கொள்கை இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது. இதுல எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, இந்திய தேர்தல் முறை அப்படிங்கிறது ஐக்கிய அமெரிக்க நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? கிடையாது. இங்கிலாந்து தேர்தல் முறையை பின்பற்றி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஐக்கிய அமெரிக்க நாடு வராது, இங்கிலாந்து. ஓகேங்களா? அதே மாதிரி அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற கொள்கை இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டதா? ஃபர்ஸ்ட் கிடையாது. ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. அப்போ இது 2 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது 2மே உங்களுக்கு என்னதுங்க? தவறு. அப்போ ஆப்ஷன் சி, 2ம் தவறு. 8th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பிரான்சிஸ் எல்லிஸ் ரயத்வாரி முறைக்கு ஆதரவாக அறிக்கையை தாக்கல் செய்தார். 1885ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து அரசு வழங்கியது. தமிழ்நாட்டில் சட்டநாதன் ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் பழங்குடியினருக்கான 1% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது. இதில் எத்தனை கூற்றுகள் சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, பிரான்சிஸ் எல்லிஸ் ரயத்வாரி முறைக்கு ஆராய்வதற்காக அவங்கள வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பிரான்சிஸ் எல்லிஸ், தாமஸ் மன்ரோ, இவங்கெல்லாம் வந்து இந்த ரயத்வாரி முறையை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? ஆய்வு செஞ்சுருப்பாங்க, ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் ரயத்வாரி முறைக்கு ஆதரவாக அறிக்கையை தாக்கல் செய்தாரா? கிடையவே கிடையாது. ரயத்வாரி முறையினால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரயத்வாரி முறையினால் அதாவது மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரயத்வாரி முறைக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்து பிரான்சிஸ் எல்லிஸும் சரி, தாமஸ் மன்ரோவும் சரி, இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆதரவாக தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கிறது தவறு. அடுத்தது, 1885ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து அரசு வழங்கியது. எந்த வருஷத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலத்தை வழங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 1892. 1885 பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களை தான் வழங்கியிருப்பாங்க. 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து வழங்கியிருப்பாங்க. அதை கூட நம்ம என்ன சொல்லுவோம்? பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது தவறு. வருடம் வந்து தவறாக இருக்கு. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் சட்டநாதன் தலைமையிலான ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் பழங்குடியினருக்கான 1% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்ததா? பழங்குடியினருக்கான 1% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. இது கரெக்ட் தான். ஆனால் இவங்களுடைய இந்த சட்டநாதன் ஆணையம் வந்து 1971 வந்து அமைச்சிருப்பாங்க. இவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் இது கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. பழங்குடியினருக்கான 1% இடஒதுக்கீடு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1989. அதுவும் பார்த்தீங்கன்னா யார்
யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இது தவறு. அப்போ ஒவ்வொரு ஆணையத்துடைய அந்த பரிந்துரையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதனுடைய வருஷம், அது தொடங்கப்பட்ட வருஷம், அவங்க அறிக்கை எப்போ தாக்கல் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தவறு. ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. அடுத்தது 9th கொஷின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவின் நீதித்துறை அமெரிக்காவை பின்பற்றி அமைந்துள்ளது. அரசமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் பாராளுமன்றமே இறுதி அதிகாரம் கொண்டது. இதில் உச்சநீதிமன்றம் ஆலோசனை கூறலாம். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் எதுவும் தனக்கென ஒரு நீதிமன்றத்தை கொண்டிருக்கவில்லை. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியாவின் நீதித்துறை அமெரிக்காவை பின்பற்றி அமைந்துள்ளதா? கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதித்துறை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை. அப்படின்னு என்னதுங்க? உச்சநீதிமன்றம், அதற்கு கீழே உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு கீழே மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்களுக்கு கீழே அந்த சார்நிலை நீதிமன்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஒன்று எல்லாமே வந்து உச்சநீதிமன்ற கண்ட்ரோலில் தான் இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அதாவது எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அங்கே வந்து அவங்க தனியாக தீர்ப்பு இருக்கும், இவங்க அந்த மாகாணங்களில் தனியாக வந்து கோர்ட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவங்க யாரோட கண்ட்ரோலுமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய நீதித்துறை அமெரிக்காவை பின்பற்றி அமைந்துள்ளதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, அரசமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் பாராளுமன்றமே இறுதி அதிகாரம் கொண்டதா? கிடையாது. அரசமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் யார் இறுதி அதிகாரம் கொண்டது? சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் தான் இறுதி அதிகாரம் கொண்டது. இதில் உச்சநீதிமன்றம் ஆலோசனை கூறலாம் சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது, ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அப்படின்னு என்னதுங்க? யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரிஸில் எதுவும் தனக்கென ஒரு நீதிமன்றத்தை கொண்டிருக்கவில்லை. இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து ஹைகோர்ட் இருக்குது. ஆனால் வந்து யூனியன் டெரிட்டரியில் ஹைகோர்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டை வந்து என்ன பண்ணிக்குவாங்க? யூஸ் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தா 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 8 யூனியன் டெரிட்டரிக்குமே வந்து ஹைகோர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? 8 யூனியன் டெரிட்டரிக்குமே கிடையாதா? ஒன்றுக்கு மட்டும் இருக்குது. இந்த டெல்லிக்கு மட்டும் உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்குது. அப்போ எதுவும் தனக்கென ஒரு நீதிமன்றத்தை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறது இது தவறு. டெல்லி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி, அதுக்கு உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது அனைத்தும் தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, 10th கொஷின் பொறுத்துக. நால்சா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, முதல் லோக் அதாலத், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், கல்கத்தா உயர்நீதிமன்றம். இதனுடைய அமைத்த வருஷங்களை பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? என்னங்க ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தானங்க வரும். நால்சா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுங்க? நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1987. முதல் லோக் அதாலத் வந்து குஜராத்தில் கொண்டு வந்திருப்பாங்க 1982. அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861. இந்திய தண்டனை சட்டம் எப்போங்க? 1860. நான் முன்னாடியே பார்த்தது. கல்கத்தா உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 1862. ஓகேங்களா? நீங்கள் இந்த டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த சட்டங்கள் பெயர் மாற்றத்தை பற்றி படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்குங்களா? இந்திய தண்டனை சட்டத்தை தான் இப்போ வந்து பெயர் மாற்றம் பண்ணி அதில் சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, தெரியும். இந்திய தண்டனை சட்டம் அது என்னன்னு வந்து பெயர் மாற்றியிருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டம் 1860 கொண்டு வந்தது. அது என்னென்ன பெயர் மாற்றியிருப்பாங்க? பாரதிய நியாய சம்கிதா அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க.
அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861 கொண்டு வந்தது. என்ன பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க இப்போது? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த பாயிண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஒன்று இருக்கும், அது வந்து பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 11th கொஷின். பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 240 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டத்தினை எதிர்த்து வழக்கு தொடரும் சூழலை தவிர்க்க இச்சட்டம் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு இந்திரா சஹானி வழக்கின் தீர்ப்பிற்கு முரண்பட்டதாக அமைந்திருந்தது. இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? சட்டப்பிரிவு 240 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு என்னதுங்க? 340. 240 கிடையாது. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டத்தினை எதிர்த்து வழக்கு தொடரும் சூழலை தவிர்க்க இந்த தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு சட்டம் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டதா? கரெக்டு தான். ஏன்னா 9வது அட்டவணையில் நம்ம ஒன்று இணைச்சிட்டோம்னா அது சம்மந்தமாக யாரும் வழக்கு தொடர முடியாது. அதுபோக உச்சநீதிமன்றம் அதில் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை எகெயின் வந்து மாற்றிருப்பாங்க. கேசவனந்த பாரதி வழக்கில் அதை மாற்றிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த 9வது அட்டவணையில் அந்த கூறு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கலாம், அதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு அந்த இது வரும்பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த 9வது அட்டவணையில் இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டு சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? இணைச்சிருப்பாங்க. அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு இந்திரா சஹானி வழக்கின் தீர்ப்பிற்கு முரண்பட்டதாக இருந்தது. அப்போ இந்திரா சஹானி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருப்பாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிற முறை வந்து நம்ம அரசமைப்பில் பார்த்திங்கன்னா யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பாகுபாடு காட்டுது தானே, அப்படிங்கிற மாதிரி அரசமைப்பு சட்ட விதிகளை மீறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சஹானி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வழக்கு தொடுத்திருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடு இருக்கட்டுங்க, ஓகேங்களா, இடஒதுக்கீடு இருக்கட்டும், ஆனால் அது வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த 50% தாண்டாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 69% இடஒதுக்கீடு. அப்போ இந்திரா சஹானி வழக்கின் தீர்ப்பு என்ன சொல்லியிருப்பாங்க? 50% இதுக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? அப்போ நமக்கு 69 இருக்குது. அப்போ இது முரண்பட்டதாக தானே இருக்குது. அப்போ இது கரெக்டு தான். இது முரண்பட்டதாக இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இந்த 69% இடஒதுக்கீடு முரண்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா KN விஜயன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு? மறுபடியும் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது உங்களுக்கு கரெக்டு தான். நமக்கு தவறானது எதுங்க? ஒன்று மட்டும்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ. இந்த ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க, அதுக்காக தான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்கள், 12th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் பணிகள் ஹாஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் மாற்றப்பட்டது. 1824 பம்பாய் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. 1935 ஆண்டின் சட்டத்தால் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் எது வந்து சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுடைய பணிகளை
ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் மாற்றப்பட்டதா? கிடையாது. மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களே வந்து பென்டிங் பிரபு தான் நீக்கியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? ஹேஸ்டிங்ஸ் பிரபு கிடையாது. அப்போ இது தவறு. அடுத்தது பம்பாய் உச்ச நீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டிருக்கும்? 1824 கரெக்டு தான். 1801 உங்களுக்கு என்னதுங்க, அப்போ வந்து 3 மாகாணங்களில் உச்ச நீதிமன்றத்தை தான் அமைச்சிருப்பாங்க. பம்பாய், கல்கத்தா, அடுத்தது சென்னை. ஓகேங்களா? அங்கே உச்ச நீதிமன்றம் 1801 மദ്രാஸ் உச்ச நீதிமன்றத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது 1935 இந்திய அரசு சட்டம் தான் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கியது. அந்த சட்டத்தால் தான் தொடங்கப்பட்டதா? கரெக்டு தான். ஃபெட்ரல் கோர்ட்டுன்னு சொல்கிறோம்ல, கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1937 எந்த சட்டத்தின்படி? 1935 கவர்மெண்ட் ஆஃப் ஆக்டின் படி, அந்த ஆண்டின் சட்டத்தால் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்தங்காட்டி இது கரெக்டு. 1935 தான் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்டதுன்னா அது தப்பாக இருக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தின்படி 1937 கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. அப்போ இது கரெக்டு தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. 2, 3 சரி. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பார்க்கலாங்களா? 13th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நாடுகளை அதன் நாடாளுமன்ற பெயர்களுடன் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க. ஜப்பான் டயட், ஜெர்மனி போக்டிங், நார்வே பந்தேஸ்டக், இஸ்ரேல் கெனசெட், டென்மார்க் வந்து ஸ்டார்டிங். இதில் வந்து எது வந்து சரியாக பொருந்தி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? ஜப்பான் டயட் கரெக்டு தான். ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய நாடாளுமன்ற பெயர் பார்த்தீங்கன்னா பந்தேஸ்டாக். நார்வேவுடைய நாடாளுமன்ற பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க, ஸ்டார்டிங் வரணும். இஸ்ரேலுக்கு வந்து கரெக்டு தான், கெனசெட்டுன்னு சொல்லுவோம். ஜப்பான் வந்து டயட்டு. இது 2 கரெக்டு. அடுத்தது டென்மார்க்குக்கு நம்ம என்னங்க சொல்லுவோம், நாடாளுமன்றத்துடைய பெயர் போக்டிங். அப்போ 2, 3, 5 தான் உங்களுக்கு என்னதுங்க தவறு. உங்களுக்கு சரியாக பொருந்தி இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. எது கரெக்டு? 1, 4 கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 14th கொஷின். கூற்று 1, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடி என்று காக்கா கலேல்கர் அறிக்கையில் குறிப்பிட்டார். 2வது பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையத்தை மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு அமைத்தது. இதில் வந்து எது சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் தான் முன்னோடி. ஆமாங்க, நமக்கு பார்த்திங்கன்னா நீதி கட்சி பீரியட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 1921 அந்த பீரியட்லேயே வந்து இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? அதற்கு மெட்ராஸ் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிக்கையில், அதாவது யார் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் தான் குறிப்பிட்டிருப்பார். காக்கா கலேல்கர் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் தன்னுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா கலேல்கர் ஆணையம் 1953 அப்போ வந்து யார் பிரதமராக இருந்திருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு. அதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது 2வது பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம்னா என்ன ஆணையங்க? பிபி மண்டல் ஆணையம் தான் 2ஆம் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம். அந்த ஆணையத்தை மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு அமைத்ததா? கரெக்டு தான். அப்போ 2 ஆணையங்கள் 1953 காக்கா கலேல்கர் ஆணையம், அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு பிரதமர். 2வது பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் பார்த்திங்கன்னா பிபி மண்டல் ஆணையம், அப்போ பார்த்திங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமர். ஓகேங்களா? அப்போ 2வது கூற்று சரி. அப்போ என்னதுங்க? கூற்று 2 சரி. ஆப்ஷன் பி. 15th கொஸ்டின் பாருங்க. இடைக்காலத்தில் நீதித்துறை அமைப்பில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. திவான் அல் மசாலின் தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம், திவான் ரிசாலட் குடிமையியல் வழக்குக்கான உச்ச நீதிமன்றம், திவான் குவாசா அதிகாரத்துவத்தின் தலைவர்.
இது வந்து இடைக்காலத்தில் அரசர்கள் ஆட்சி முகலாயர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய காலத்தில் நீதித்துறையுடைய பெயர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த பெயர் வந்து சரியாக பொருந்தாததை பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாங்களா? இதில் பாருங்க, திவான் அல் மசாலிம் அப்படிங்கிறது எதங்க குறிக்கும்? மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றத்தை தான் குறிக்கும். அப்போ இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது திவானி ரிசாலட் அப்படிங்கிறது குடிமையில் வழக்குக்கான உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது இது கரெக்டு தான். அடுத்தது திவானி குவாசா அப்படிங்கிறவங்கள நம்ம அதிகாரத்துவத்தின் தலைவர்னு சொல்ல மாட்டோம், நடுவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? திவானி குவாஷான்னு சொல்லுவோம். அப்போ இது தவறு. அப்போ நமக்கு எது எதுங்க பொருந்தலை? 1, 3 தான் பொருந்தலை. நீங்கள் அந்த இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, நம்ம 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாவே, ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சு பார்த்துக்கிட்டிங்கனாவே ஈஸியாக, ரொம்ப மனப்பாடம் பண்ணாமல் இந்த வேர்டுனா இந்த வேர்டு அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. ஓகேங்களா? ஏன்னா இது ஹிஸ்ட்ரியில் இது உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பாலிட்டியில் கேட்கல அப்படின்னாலும். அடுத்ததுங்க 16வது கேள்வி. 2024 படி எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 7, 5, 8, 6. ரொம்ப முக்கியமானது. இப்போ ரீசண்டாக 2024, 2025 இப்போது அதன்படி எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளை இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் என்னங்க வரும்? 6 கட்சிகள். இப்போ தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குங்க? நமக்கு 6 இருக்குது. 2017 படி 7ன்னு கொடுத்துருப்பாங்க. 2017 படி வருஷத்தை மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா 7. மொத்த தேசிய கட்சிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 6. ஓகேங்களா? அதை போட்டுக்கோங்க. அப்போ எந்தெந்த கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. பாருங்கள், ஆம் ஆத்மி பார்ட்டி. ஓகேங்களா? அதனுடைய சிம்பிளும் இருக்குது, அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி, ப்ரூம். சரிங்களா? அடுத்தது நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி. பார்த்திங்கன்னா புக், அதனுடைய நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி, என்பிபின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ், சிம்பிளையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பிஜேபி, அடுத்தது பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகேங்களா? இது 6 தான் இப்போ தேசிய கட்சியாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 கட்சி தான் இருக்குது. உங்களுக்கு அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூனிட் 9ல் உங்களுக்கு வந்து என்னவா இருக்குது? அது யூனிட் 9னா இப்போ வந்து உங்களுக்கு யூனிட் 5ல் இருக்கும். அதில் அரசியல் கட்சிகளை பற்றி நம்மளை கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. பிஜேபி வந்து 1980, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 1885, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பார்த்திங்கன்னா 1964, ஆம் ஆத்மி பார்ட்டி 2012, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 1984, நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி பார்த்திங்கன்னா 2013. இதனுடைய வருஷங்களை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது வருஷங்கள். அது போக இதனுடைய சிம்பிள்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிடிஎஃப்லாம் வந்து கடைசி உங்களுக்கு 9th 10th டேயில் உங்களுக்கு பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிங்க, கண்டிப்பாக வந்து சார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 9th 10th டே ரிவிஷன் பண்ணும் பொழுது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வரம்பு 31% 50% உயர்த்தப்பட்டது. முதலாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக சட்டப்பிரிவுகள் 15(4) மற்றும் 16(4) என்னும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன. இதில் வந்து எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வரம்பு 31% 50 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அது எப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க? 1979 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 1979 நமக்கு ஆட்சியில் யார் இருந்தாங்க? 1977 1987 வரைக்கும் யாருடைய ஆட்சி இருந்துச்சுங்க? எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ கலைஞருடைய ஆட்சி கிடையாது.
ஓகேங்களா. அவர் பார்த்தீங்கன்னா 1969 அறிஞர் அண்ணா மறைந்ததிலிருந்து 1976 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருப்பார். அதற்கு பிறகு உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்திருப்பாங்க. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சட்டப்பிரிவுகள் 15(4) மற்றும் 16(4) எனும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டதா? கரெக்டு தான். ஏன்னா 15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகுபாடை பற்றி சொல்லி யாரையும் வந்து நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும். அதே மாதிரி 16 பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்கும் ஒரு சமத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும். அப்போ இந்த முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பாகுபாடு காட்டுற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த சட்டங்கள் இதற்கு தடையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருப்பாங்க ஒரு பிரிவை. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க, கூற்று 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 18வது கேள்வி. பின்வரும் தகவல்களில் தவறானவற்றை காண்க. அசோகர் ஸ்மிருதி முறைகளை பின்பற்றினார். பண்டைய காலத்தில் சாதி அடிப்படையிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது என்பது மிக கொடிய குற்றமாக கருதப்பட்டது. இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? அசோகர் வந்து ஸ்மிருதி முறைகளை பின்பற்றி தான் தண்டனை பண்ணாரா இல்லை தீர்ப்பு கொடுத்தாரான்னு கேட்டால் கிடையாது. இது தவறு. ஓகேங்களா? அசோகர் பார்த்தீங்கன்னா புத்திசம் அந்த இதில் போயிடுவார். அப்போ ஸ்மிருதி முறைகளை அவர் வந்து பின்பற்றவே கிடையாது. அப்போ இது தவறு. பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையிலான தொழில்களை நம்ம மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக கொடிய குற்றமாக கருதப்பட்டதா? கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, எது மட்டும் தவறு? 1 மட்டும் தான் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ. 19வது கேள்வி பாருங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸின் காலத்திய சதர் திவானி அடாலட் அப்படிங்கிறது என்ன? குடிமையியல் நீதிமன்றமா, குற்றவியல் நீதிமன்றமா, குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றமா, குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றமா? ஆன்சர் என்னங்க வரும்? சதர் திவானி அடாலட் அப்படிங்கிறது என்னதுங்க, குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம்னா என்னங்க வரும்? சதர் நிசாமத் அடாலட் வரும். அதே மாதிரி குடிமையியல் நீதிமன்றம் வெறும் நீதிமன்றம் அப்படின்னு என்னங்க வரும்? மொஃபுசில் திவானி அடாலட்னு வரும். குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு என்னங்க வரும்? மொஃபுசில் ஃபௌஸ்தாரி அடாலட் அப்படின்னு சொல்லி வரும். ஃபௌஸ்தாரி அடாலட்னு சொல்லி வரும். இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியடில் அந்த நீதிமன்றத்துடைய பெயர். அடுத்தது 20th கொஸ்டின் பாருங்க. தனி மனிதன் எந்த ஒரு செயலோ அல்லது பண்போ மற்றவருக்கு பயனளிக்காத வகையில் இருக்குமாயின் அது அந்த சமூகத்தின் அநீதியான பண்பை காட்டுவதாக அமையும் என்று கூறியவர் யார்? தனி மனிதனுடைய ஒரு செயல், அவங்களுடைய பண்பு இன்னொருத்தருக்கு பயனளிக்காமல் இருந்துச்சுன்னா அது அந்த சமூகத்துடைய அநீதியான பண்பை தான் காட்டுது. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வாசகம் அப்படின்னு சொல்லி பாருங்க. யார் இதை சொல்லியிருப்பாங்க? சாக்ரட்டிஸா, பிளேட்டோவா, ஜான் ரால்ஸா, அம்பேத்கரா? ஆன்சர் என்னங்க வரும்? சி, ஜான் ரால்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இது சாக்ரட்டிஸ் வாசகம் சொல்லியிருப்பாரு, பிளேட்டோ, இதெல்லாம் நீங்கள் லைட்டாவது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்கள் லைட்டாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அம்பேத்கருடைய வாசகம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது 21 கொஷின் பாருங்க. 21th கொஷின். இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்டவர் யார்? திரு ஹரிலால் ஜே கனியா, KG பாலகிருஷ்ணன், டாக்டர் அம்பேத்கர், சர் ஹரி சிங் கோர்? யாருங்க சொல்லியிருப்பாங்க? நம்மளுடைய கூட்டாட்சி பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி அமைப்பு முறை இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இரட்டை நீதித்துறை அமைப்பு இருக்கா? கிடையாது. ஒருங்கிணைந்த நீதித்துறை தானே இருக்குது. ஆனால் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொன்னது யாருங்க? டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? திரு ஹரிலால் ஜே கனியா அப்படிங்கிறவங்க யாருங்க? இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினு படிச்சிருப்பீங்க. KG பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் இனத்தில் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி முதல் நீதிபதியும் இவர், அதை பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் நீதிபதி, முதல் தலைமை நீதிபதி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க 22nd. நாடாளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றும் நாடுகளுள் தவறானவை எது? ஜப்பான், ரஷ்யா, பிரேசில், கனடா, இலங்கை. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் உங்களுக்கு நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் கரெக்டு. ரஷ்யாவில் உங்களுக்கு அதிபர் ஆட்சி முறை. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது பொருந்தாது. பிரேசிலையும் உங்களுக்கு அதிபர் ஆட்சி முறை, இது பொருந்தாது. கனடாவில் உங்களுக்கு என்ன ஆட்சி முறைங்க? நாடாளுமன்ற ஆட்சி முறை தான், இது கரெக்டு தான். அடுத்தது இலங்கையில் உங்களுக்கு என்னதுங்க? அதிபர் ஆட்சி முறை தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு சாரிங்க, இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருங்க? அதிபர் ஆட்சி முறை தான். அப்போ ரஷ்யா சரி, பிரேசில், இது இலங்கை அதிபர் ஆட்சி முறை தான். ஜப்பான், கனடா, இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்ற, பிரிட்டன் இவங்கெல்லாம் நாடாளுமன்ற ஆட்சி முறை. புரிஞ்சுதுங்களா? அப்போ 2, 3, 5 தான் என்னதுங்க உங்களுக்கு பொருந்தாதது. அப்போ ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப முக்கியமானதுங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு கட்சி ஆட்சி, இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் ஆட்சி முறை, இதெல்லாம் நாடுகள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்பிளை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 23வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. ஐநாவின் இன மத மொழி சிறுபான்மையினருக்கான பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. சமூக பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் வழியாக சமூக சமத்துவத்தினை உருவாக்குவது உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எனப்படுகிறது. அலெக்சாண்டர் கார்டியூ ராயல் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதுல எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? ஐநாவுடைய இன மத மொழி சிறுபான்மையினருக்கான பிரகடனம் எப்போங்க வெளியிட்டிருப்பாங்க? 1992. 1948னா மனித உரிமைகளுக்கான பிரகடனம் தான் 1948. அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க? தவறு தான். இன மத மொழி சிறுபான்மையினருக்கான பிரகடனம் 1992. அடுத்து பாருங்க, சமூக பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் வழியாக சமூக சமத்துவத்தினை உருவாக்குவது உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எனப்படுகிறது அப்படிங்கிறது இது கரெக்ட். இந்த மாதிரி டெஃபனிஷன் அந்த சமூக நீதி லெசன்ல இந்த மாதிரி டெஃபனிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அலெக்சாண்டர் கார்டியூ பார்த்தீங்கன்னா ராயல் ஆணையத்தின் தலைவராக வந்திருப்பாரா? கரெக்டு தான். ஓகேங்களா? இவங்க கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் மனுவை நிறைய தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அலெக்சாண்டர் கார்டியூ தான் ராயல் ஆணையத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இது கரெக்டு. அப்போ நமக்கு எது எதுங்க சரி? 2, 3 சரி. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க 24வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. ஒரு அரசமைப்பு திருத்தச் சட்டம் மீது சீராய்வு மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆர்தர்சன் சிங்கர். ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம் ஆகும். இதுல எது சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஒரு அரசமைப்பு திருத்த சட்டத்தின் மேல சீராய்வு மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. மறுசீராய்வு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, இந்த சட்டம் செல்லாததாக்கக்கூடிய ஒரு சட்டம் இப்போ பாராளுமன்றம் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த சட்டம் அரசமைப்புக்கு முரண்பட்டதாக இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்க முடியும். அதுதான் சீராய்வுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பையே அவங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் சீராய்வு பண்ணி வேற ஒரு தீர்ப்பு அதுக்காக வழங்கலாம். அதெல்லாம் தான் நம்ம சீராய்வுன்னு சொல்லுவோம். அப்போ அரசமைப்பு திருத்த சட்டத்தில் சீராய்வு பண்ண முடியுமா உச்சநீதிமன்றம் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிற என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆர்தர்சன் சிங்கர். கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது ஆஸ்திரேலிய நாட்டுடைய உயர்நிலை நீதி அமைப்பு என்னதுங்க? உயர்நீதிமன்றம். கரெக்டு தான்.
இப்போ நமக்கு உயர்நிலை நீதி அமைப்புனா உச்சநீதிமன்றம் சொல்லுவோம், ஸ்டேட்டில் வந்து ஹைகோர்ட் இருக்குது உயர்நீதிமன்றம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் அப்படியே ஆப்போசிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா உயர்நிலை நீதி அமைப்பு தான் உச்சநீதிமன்றம். அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது உயர் நீதிமன்றம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்லணும்னா உயர்நிலை நீதி அமைப்பு, ஆஸ்திரேலியாவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா உச்சநீதிமன்றம்னு சொல்லுவோம். மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம உச்சநீதிமன்றம் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? நமக்கு இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அங்கே ஆஸ்திரேலியாவில். அப்போ இது கரெக்டு தான், அனைத்தும் சரி. அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தேசிய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கான முறைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும். மக்களவைத் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். 4 மாநில சட்டசபை தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். இதில் எது பொருந்தாததுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? தேசிய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கான முறை எதுனா, ஒரு கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து இருக்கணும். இது கரெக்டு தான். மக்களவை தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இது கரெக்டு தான். அல்லதுன்னு போட்டு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னது? 4 மாநில சட்டசபை தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% வாக்குகள்னு கொடுத்துருக்காங்க. 2% வாக்குகள் வராது, 2% தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கணும். 2% வாக்குகளுக்கும் தொகுதிகளுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்படி கொடுத்தேன். ஓகேங்களா? இது உடனே இப்படிலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. கரெக்டு தான், இப்படி கேட்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். 2% இப்போ இனி உங்களுக்கு அந்த 2% தொகுதிகள் அப்படிங்கிறது மறக்காது. அதற்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது என்னதுங்க? தவறு. சரிங்க, நம்ம தேசிய கட்சி அந்தஸ்து பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். இப்போ மாநில கட்சி அந்தஸ்து ஒரு கட்சி பெறணும் அப்படின்னா என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இது எல்லாமே 6 கண்டிஷன். ஓகேங்களா? இதில் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம புக்கில் இருக்கிறத விட இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சட்டப்பேரவைக்கான பொது தேர்தலில் மாநிலத்தில் 6% செல்லுபடியாகும் வாக்குகளை பெற்று 2 சட்டமன்ற இடங்களை பெற வேண்டும். 6% வாக்கு பெறணும். அது போக 2 சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? 2 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. இல்லைன்னா வாக்குகள் மற்றும் மக்களவை தொகுதிகள் எப்படின்னா, மக்களவைக்கான பொது தேர்தலில் மாநிலத்தில் 6% செல்லுபடியாகும் வாக்குகளை பெற்று ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இது செகண்டு. அதாவது ஒன்று, நீங்கள் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்கு வாங்கி 2 சீட்டு வாங்குங்க, 2 சீட்டில் ஜெயிங்க. இல்லை அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனில் 6% சீட்டை ஜெயிச்சு ஒரு எம்பி சீட்டாவது வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, சட்டப்பேரவையில் 3% இடங்கள் இல்லைன்னா 3 சட்டமன்ற தொகுதிகள், இது 2ல் எது அதிகமோ அதில் ஜெயிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 3% இடங்கள் இருக்கும், 3 சட்டமன்ற தொகுதிகள். ஓகேங்களா? இதில் வந்து இதனுடைய எண்ணிக்கை எது அதிகமாக இருக்குதோ அதில் ஜெயிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது 3வது கண்டிஷன். சட்டப்பேரவையில் 3% இடங்களில் ஜெயிக்கலாம், 3 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிக்கலாம். இப்போ இது 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எது உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அதில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்னதுங்க? வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஓகேங்களா? இதை திரும்ப திரும்ப படிங்க, இதனோட இது உங்களுக்கு புரியும். அடுத்தது, மக்களவைக்கான பொது தேர்தலில் ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது அதில் ஒரு பகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மக்களவை பொது தேர்தலில் ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களில் ஒரு மக்களவை தொகுதியிலையாவது ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கடைசியே இப்போ ரீசெண்டாக 2011 ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் புக்கில் இல்லை, அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். மக்களவை அல்லது சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலில் மாநிலத்தில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 8% பெற்றிருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? மக்களவை இல்லைன்னா சட்டமன்ற பொது தேர்தலில் மொத்த செல்லுபடியாக வாக்குகளில் 8% வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இது 5வது.
இதில் ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 3வது கண்டிஷன் திரும்ப திரும்ப படிங்க. ஓகேங்களா? சட்டப்பேரவையில் 3% இடங்கள், அதாவது 3% இடங்கள், 3 சட்டமன்ற தொகுதிகள். ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணும் பொழுது எது வந்து அதிகமாக இருக்குது, அதனுடைய வேல்யூ எது, 3% இடங்கள் அதிகமாக இருக்கா, 3 சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 3% இடங்கள் அப்படின்னா இதில் எவ்வளோ தொகுதி வருது, இல்லை எவ்வளோ வாக்குகள் வருது, 3 சட்டமன்ற தொகுதிகள்னால் எவ்வளோ வாக்குகள் வருது. இப்போ இது ரெண்டில் எது அதிகமோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் லைட்டை திரும்ப திரும்ப பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்குன்னா எந்தெந்த கட்சிகள்? ஏடிஎம்கே, அஇஅதிமுக, அடுத்தது திமுக, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இப்போ மக்களவை தொகுதியில் அவங்க மக்களவை எலெக்ஷனில் வந்து அவங்க சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த கட்சிங்க? நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2 கட்சிக்கும் இப்போ மாநில கட்சிகள் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் அதை பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 26வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று தேசிய முன்னணி அரசு 1979ஆம் ஆண்டில் மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பித்தது. 2வது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்தின் செயலர் பிபி மண்டல். இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? மண்டல் ஆணையத்துடைய பரிந்துரையை ஏற்று தேசிய முன்னணி அரசு பார்த்தீங்கன்னா 1979 மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்த வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பித்தாங்களா? அதாவது மண்டல ஆணையம் 1979 அமைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்ன இந்த பரிந்துரை விபி சிங் அவர்கள் தான் வந்து செயல்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஆனால் அது எந்த வருஷத்தில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆணை பிறப்பித்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990. அமைச்சது 1979. இவங்களுடைய பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்தியது 1990. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு. ஓகேங்களா? அப்போ இது தவறு. 2வது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் பிபி மண்டல் ஆணையம் சொல்லுவோம். 1979 கொண்டு வந்திருப்பாங்களா? அதனுடைய தலைவர் யாருங்க? பிபி மண்டல் தான். அதனுடைய செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கில் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா? அப்போ இதுவும் தவறு. அப்போ 2ம் தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது 27வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இராணுவ வீரர்களுக்கு இந்திய குற்றவியல் சட்டம் பொருந்தாது. காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியை செய்ய பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தலாங்களா? இராணுவ வீரர்களுக்கு இந்திய குற்றவியல் சட்டம் பொருந்துமா? பொருந்தாது. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு தனி சட்டங்கள் இருக்கும். அப்போ இது கரெக்ட் தான். அடுத்தது, காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியை செய்ய பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதா? கரெக்டு தான். நீங்கள் அந்த வழக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வழக்கு எந்த வருஷம், அதில் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு கரெக்டு தான். அப்போ என்னதுங்க? 2ம் சரி, ஆப்ஷன் டி. 28th கொஷின் பாருங்க. உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே முதன்முறையாக தொடுக்கப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தனக்கே உரிய அதிகார வரம்பும் சொல்லுவோம், முதன்மை அதிகார வரம்பும் சொல்லுவோமா, மேல்முறையீட்டு அதிகார வரம்பும் சொல்லுவோமா? ஏ, ரெண்டுமேவா? ஏ அண்ட் பி. ஆன்சர் என்னங்க வரும்? அதாவது உச்சநீதிமன்றத்தில் டேரெக்டாக, இப்போ நான் முன்னாடியே சொல்ல, மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனைன்னா நம்ம டேரெக்டாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அவங்க தான் அந்த கேஸ் எடுக்க முடியும். உயர்நீதிமன்றத்தில் போய் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? உச்சநீதிமன்றத்திற்கான தனக்கே உரிய அதிகார வரம்பு அது.
ஓகேங்களா? அதே மாதிரி இதற்கு இன்னொரு பெயர் இருக்குது. நம்ம வந்து இது இந்த புக்கில் படிச்சிருப்போம், 10th புக்கில் படிச்சிருப்போம். அதையவே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம 12th புக்கில் முதன்மை அதிகார வரம்புன்னு சொல்லிட்டு வேறு பேரில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு தான். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நம்ம சரியாக கவனிக்கணும். ரெண்டுமே ஒரே இதுதான். முதன்மை அதிகார வரம்புனாலும் ஒன்று தான், தனக்கே உரிய அதிகார வரம்புனாலும் ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 29வது கேள்வி பாருங்க. கூற்று: இந்திரா சகானி இடஒதுக்கீடு முறையினை ரத்து செய்ய வழக்கு தொடுத்தார். இந்திரா சகானி இடஒதுக்கீடு முறையினை ரத்து செய்ய வழக்கு தொடுத்தார். இடஒதுக்கீடு முறை அரசமைப்பு சட்ட விதிகளை மீறுகிறது. கூற்று சரி, காரணம் சரி, ஆனால் கூற்றை காரணம் விளக்கவில்லை. கூற்று சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்திரா சகானி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு முறையினை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்தாரா? கரெக்டு தான். வழக்கு தொடுத்தாங்களா? கரெக்டு தான். இடஒதுக்கீடு முறை அரசமைப்பு சட்ட விதிகளை மீறுகிறதா? அதாவது இடஒதுக்கீடு முறை அரசமைப்பு சட்ட விதிகளை மீறுது அப்படிங்கிற காரணத்தினால தான் என்னதுங்க இந்திரா சகானி என்ன பண்ணாங்க? இடஒதுக்கீடு முறையினை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்தார். அப்போ கூற்று சரி, காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். அப்போ என்னதுங்க? ஆப்ஷன் பி. அடுத்தது 30th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் வழங்குகிறது. நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு உள்ளது. இதில் எத்தனை கூற்றுகள் சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்த்தலாங்களா? உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறக்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த எண்ணிக்கை இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ நீதிபதிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 34 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை இவ்வளோ இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை இவ்வளோ இருக்கணும், அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது, அதனுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்க? குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்குது. நம்ம நிறைய டைம் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது தவறு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தான் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. கரெக்டு தான். ஓகேங்களா? அந்த கண்டன தீர்மானம் மூலமாக என்ன பண்ணுவாங்க? பதவி நீக்கம் பண்ணுவாங்க. இது கரெக்டு தான். அடுத்தது, உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு இருக்குங்களா? இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு இது தாக்கல் பண்ணுறோம், அதில் அந்த வழக்கு நம்ம தொடுக்கிறோம், மறுபடியும் அங்கே நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரலன்னா நம்ம அதை எதிர்த்து என்ன பண்ணலாம்? மேல்முறையீடு பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தில் பண்ணலாம். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு அதிகாரம் இருக்கா? இருக்குது. ஏன்னா உயர்நீதிமன்றத்துக்கு கீழே உங்களுக்கு நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல, மாவட்ட நீதிமன்றங்கள், சார்பு நிலை நீதிமன்றங்கள், இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணலாம்? அதை எதிர்த்து இங்கே மேல்முறையீடு இருக்குது, மேல்முறையீடு பண்ண முடியும். அப்போ உயர்நீதிமன்றத்திற்கும் உங்களுக்கு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு இருக்குது. அப்போ இது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னதுங்க? 2 கூற்றுகள் சரி. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக உறவுகளை குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் எது? சட்டப்பிரிவு 256 to 263, சட்டப்பிரிவு 245 to 255, சட்டப்பிரிவு 268 to 294, சட்டப்பிரிவு 124 to 144. மத்திய மாநில அரசுகளுடைய நிர்வாக உறவுகளை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுங்க? சட்டப்பிரிவு 256 to 263. இந்த சட்டப்பிரிவு 245 to 55 என்ன சொல்லும்? மத்திய மாநில அரசுடைய சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லும். சட்டப்பிரிவு 268 to 294 என்ன சொல்லும்? மத்திய மாநில அரசுடைய நிதி உறவுகளை பற்றி சொல்லும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது சட்டப்பிரிவு 124 to 147 எதை பற்றிங்க சொல்லும்?
நம்மளுடைய நீதித்துறையை பற்றி சொல்லும். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 32. ஜான் ரால்ஸின் படைப்புகளுள் தவறானது எது? மக்களின் சட்டம், தேசங்களின் வளம், அரசியல் தாராளவியல், நேர்மையான நீதி. இதில் எது தவறானதுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மக்களின் சட்டம் கரெக்டு தான், இவருடைய படைப்பு தான். தேசங்களின் வளம், வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லுவோம், ஆடம் ஸ்மித்தோடையது இது. ஓகேங்களா? அவர் எழுதின புத்தகம். அடுத்தது அவங்க கட்டுரை அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அரசியல் தாராளவியர் ஜான் ரால்ஸோடைய படைப்பு தான். நேர்மையான நீதி அப்படிங்கிறது ஜான் ரால்ஸோடைய தான். நீதி கோட்பாடுன்னு சொல்லிட்டு இன்னொன்று எழுதியிருப்பார், அதுவும் ஜான் ரால்ஸோடைய தான். தேசங்களின் வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுங்க? தவறானது. அடுத்தது பாருங்க 33வது. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்டு அணுக முடியும். உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்டு அணுக முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் பி தான் வரும். கூற்று காரணம் சரிதான், ஆனால் காரணம் கூற்றை விளக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்து என்ன பண்ணலாம்? ஆலோசனை கேட்கலாம். இது கரெக்டு தான். உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் இப்போ ஆலோசனை கேட்குறாரா? அந்த ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த கூற்றிற்கு என்ன சொல்லலாம்னா, இந்த கூற்றிற்கு இது காரணம் கிடையாது. இது ரெண்டு கரெக்டு தான். ஆனால் இந்த கூற்றை விளக்கக்கூடிய காரணம் இது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 34வது. முன்னாள் சோவியத் யூனியன் பின்பற்றும் கட்சி முறை எதுங்க? ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, ஏ அண்ட் பி. என்னங்க ஒரு ஆன்சர்? முன்னாள் சோவியத் யூனியன் பின்பற்றக்கூடிய கட்சி முறை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை. இந்தியா பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை. நீங்கள் எல்லா கட்சி முறையுடைய நாடுகளை ஒரு டைம் திரும்ப பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற ஆட்சி முறையில் என்னென்ன நாடுகள் வர்றாங்க, அதிபர் மக்கள் ஆட்சி முறையில் எந்தெந்த நாடுகள் வர்றாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 35வது கேள்வி பாருங்க. மேலை ஐரோப்பிய சமூக அமைப்பில் ஏற்பட்ட பிரிவினை உணர்விற்கு அடிப்படை காரணமாக விளங்கியது எது? நீங்கள் அந்த 11th இருக்கக்கூடிய சமூக நீதி லெசனை நீங்கள் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்காமல் ஃபுல்லாக ஒரு ஓவராலாக ரீட் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளவு முக்கியமான கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை பற்றி நல்லா நீட்டாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன். நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, நம்ம லைஃபுக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான லெசன். திரும்ப உட்காந்து படித்து பாருங்கள். எக்ஸாமை பற்றி யோசிக்காமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனை, நீங்கள் காம்படிட்டராக படிக்காமல் சாதாரண ஒரு மனிதனாக உட்காந்து படித்து பாருங்கள். அது எந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், இதில் என்ன எதுங்க வரும்? மேலே ஐரோப்பிய சமூக அமைப்பில் ஏற்பட்ட பிரிவினை உணர்விற்கு அடிப்படை காரணமாக விளங்கியது எது? எதுங்க வரும் ஆன்சர்? பொருளாதாரம். இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவினை இருக்குது. ஆனால் எதன் அடிப்படையில் தான்? பொருளாதார தானே. இப்போ அவங்க பணம் சம்பாரிச்சாங்கன்னா அவங்க உயர்ந்தவங்க, பணம் இல்லைன்னா தாழ்ந்தவங்க. அப்படி தான். இப்போ என்ன பண்ணலாம்? பணம் சம்பாரிச்சிட்டாங்கன்னா அந்த தாழ்ந்தவங்க கூட என்ன பண்ணிடலாம்? உயர்ந்த நிலைக்கு வந்துட முடியும். ஆனால் நம்ம நாட்டில் பின்பற்றக்கூடிய முறை பார்த்திங்கன்னா வர்ண அமைப்பின்படியில் நம்ம இதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. நீட்டாக இந்த பாயிண்ட்டை நல்லா சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? வர்ண அமைப்பு முறையில் நாம் இருக்கிறோம். இங்கே கூட பொருளாதார அளவில் நம்ம முன்னேறிட்டால் நம்ம உயர்ந்த நிலைக்கு வந்துடலாம். ஆனால் நம்ம வர்ண அமைப்பை பின்பற்றதுனால உயர்ந்த நிலை அப்படிங்கிறது நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அவங்க வர்ணத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடு இருக்கும். அந்த தாழ்ந்த இடத்துல இருந்து உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த வர்ணா சிஸ்டம் ரொம்ப தவறானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 36வது கேள்வி. இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? பிரிவு 214, பிரிவு 124, பிரிவு 125, பிரிவு 215. இதெல்லாம் நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் என்னங்க வரும்? இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா பிரிவு 124. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு 214. அப்படியே மாறி இருக்குது பார்த்தீங்களா? ஹைகோர்ட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 214. இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவ வழிவகை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 124. அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கான வழிவகை செய்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1726, 1862, 1857, 1773. ஆன்சர் என்னங்க வரும்? இந்தியாவில் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கான சட்டம், அந்த ஒழுங்குமுறை சட்டம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தை அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க, ஒழுங்குமுறை சட்டம். இதுதான் ஆன்சர். 1862 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சென்னை, பம்பாய், கல்கத்தா இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? உயர்நீதிமன்றங்கள் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1857 பல்கலைக்கழகங்கள், அந்த 3 மாகாணங்களில் பல்கலைக்கழகங்கள் அமைச்சிருப்பாங்க. இந்த 1726 சாசன சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கல்கத்தா, சென்னை, பம்பாய் இந்த 3 மாகாணங்களில் மேயர் நீதிமன்றங்கள் அமைச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த இந்திய நீதித்துறை 12th படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக அந்த லெசனுக்குள்ளே போகாதீங்க. முக்கியமானது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது. இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 38வது கேள்வி. சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டப்பிரிவு 29(2) தடையாக இருக்காது என குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? 16(4), 16(3), 15(3), 15(4). ஆன்சர் என்னங்க வரும்? 15(4) வரும். அதாவது சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்த வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினருடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பு திட்டங்கள் நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா? சிறப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு எது தடையாக இருக்காதுன்னா இந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 29(2). இந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 29(2) என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த எஜுகேஷனல் கல்வி நிலையங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. அவங்களுடைய மதத்தின் பெயராலோ இனத்தின் பெயராலோ என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்வி நிறுவனங்களில். அப்போ நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பாகுபாடு காட்டுற மாதிரி தானே. அப்போ தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் ஒரு பிரிவை சேர்த்திருப்பாங்க 15(4) என்ன சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த 29(2) அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அந்த இடஒதுக்கீடு வந்து இந்த 29(2)க்கு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்ததுங்க 39வது கேள்வி. ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை நிராகரித்த உச்சநீதிமன்ற வாதத்தை எந்த வழக்கின் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 துணை பிரிவாக சேர்க்கப்பட்டது? பகவான்தாஸ் எதிர் தில்லி மாநில அரசு, மக்கள் ஒன்றியம் எதிர் இந்திய அரசு, ஏ.கே. கோபாலன் எதிர் மദ്രാஸ் மாநில அரசு, மேனகா காந்தி எதிர் இந்திய அரசு. ஆன்சர் என்னங்க வரும்? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி அல்லது சுதந்திரத்தை ஒடுக்கப்படணும் அப்படிங்கிற நிராகரித்த உச்சநீதிமன்ற வாதம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வாதத்தை எந்த வழக்கின் மூலமாக இந்த வாதம் இருக்குது பார்த்தீங்களா? இதையே அரசமைப்பின் சட்டப்பிரிவு 21 ஒரு துணை பிரிவாக சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த வழக்கின் மூலமாக அதை வந்து துணை பிரிவாக சேர்த்துனாங்க? எதுங்க வரும் உங்களுக்கு? மேனகா காந்தி எதிர் இந்திய அரசு. அதாவது இந்த தீர்ப்பை நிராகரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா?
இந்த வாதம் ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நிராகரித்த உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் அந்த வாதத்தை சொல்லியிருப்பாங்கன்னா ஏகே கோபாலன் எதிர் மദ്രാஸ் மாநில அரசு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வாதத்தை எந்த வழக்கில் இந்திய அரசமைப்பு 21 துணை பிரிவாக சேர்த்திருப்பாங்கன்னா இந்த வழக்கின் மூலமாக மேனகா காந்தி எதிர் இந்திய அரசின் வழக்கின் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அதை சேர்த்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? எந்த வழக்கில் அந்த வாதத்தை சொன்னாங்க, அதே மாதிரி எந்த வழக்கில் இந்த தீர்ப்பை 21 சட்டப்பிரிவு 21 துணை பிரிவாக சேர்த்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? 40வது கேள்வி பாருங்க. பொது கணக்கு குழுவின் தலைவராக பதவி வகிப்பவர் யாருங்க? பிரதமரா, மக்களவை சபாநாயகரா, நிதி அமைச்சரா, எதுவும் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? பொது கணக்கு குழுவின் தலைவர் பிரதமர் கிடையாது, மக்களவை சபாநாயகரும் கிடையாது, நிதி அமைச்சரும் கிடையாது. யாருங்க? ஒரு எதிர்கட்சியில் ஒரு தலைவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பொது கணக்கு குழுவின் தலைவராக பதவி வகிப்பார். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 41வது கேள்வி பாருங்க. 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். காரணம், காங்கிரஸ் பெரியாரின் தீர்மானத்திற்கு அனுமதி மறுத்தது. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் என்னங்க வரும்? கூற்று காரணம் சரிதான், ஆனால் கூற்றிற்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? 1925 காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் என்ன பண்ணியிருப்பாரு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் காங்கிரஸ் அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தீர்மானத்திற்கு அனுமதி மறுத்திருப்பாங்க. இவங்க அனுமதி மறுத்ததுனால தான் இவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ஆனால் காரணம் அப்படிங்கிறது சரியான விளக்கம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது 42வது கேள்வி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவிக்காலம் 65 வயது வரை, 62 வயது வரை, 60 வயது வரை, எதுவும் இல்லை. ஆப்ஷன் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய வயது வரம்பு என்னதுங்க, 65 வயது வரைக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 62 வயசு வரைக்கும் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 43வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஒரு அரசின் முக்கிய நிறுவனம் அரசாங்கமாகும். ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் அரசாகும். இரண்டும் சரி, ஒன்று மட்டும் சரி, இரண்டு மட்டும் சரி, இரண்டும் தவறு. இது 9th புக்கில் அரசாங்கங்களின் வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இது இருக்குது. இந்த மாதிரி கொஷின் தான் நம்மளை கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னங்க வரும்? ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அரசு. புரிஞ்சுதுங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அரசின் முக்கிய நிறுவனம் அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், இது தவறு தான். ஒரு அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அரசு. ஒரு அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு அரசு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் கரெக்டு. இரண்டு மட்டும் சரி, ஆப்ஷன் சி. நாற்பத்தி 4வது கொஸ்டின் பாருங்க. 1951ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு முறையே எவ்வளவாக இருந்தது? 1951. 25%, 16%, 27%, 16%, 31%, 18%, 50%, 18%. 1951 பிற்படுத்தப்பட்டவருக்கு எவ்வளோ இருந்துச்சு, தாழ்த்தப்பட்டவருக்கு எவ்வளோ இருந்துச்சு தமிழ்நாட்டில்? ஆன்சர் என்னங்க வரும்? 1951 பிற்படுத்தப்பட்டவருக்கு 25% இருந்துச்சு, தாழ்த்தப்பட்டவருக்கு 16%. அடுத்தது எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 1971 சட்டநாதன் கமிஷன் போட்டிருப்பாங்க. 1979 ஒரு ஆணை வெளியிட்டிருப்பாங்க.
ஓகேங்களா? இது எல்லாமே அடுத்தது 1989 பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லா வருஷத்தையும் இந்த பீரியடில் யார் ஆட்சியில் இருந்தாங்க, என்ன ஆணை கொண்டு வந்தாங்க, யாருக்கு ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 45வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது அந்தந்த மாநில ஆளுநரையும் குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசிப்பார். இடைக்கால நீதித்துறையில் முப்தி என்பது சுல்தானை குறிக்கிறது. இரண்டும் சரி, இரண்டும் தவறு, ஒன்று மட்டும் சரி, இரண்டு மட்டும் சரி. ஆன்சர் என்னங்க வரும்? உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்துடலாங்களா? ஆன்சரை, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது அந்தந்த மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசிப்பாரா? கரெக்டு தான். குடியரசுத் தலைவர் நியமித்தாலும் மாநில ஆளுநரை கலந்து ஆலோசிப்பாங்க. கரெக்டு தான். இடைக்கால நீதித்துறையில் முப்தி அப்படிங்கிற சொல் யாரை குறிச்சது? சுல்தானை குறிச்சதா? கிடையாது, சட்ட வல்லுநரை தான் குறிச்சிருக்கும். இந்த சுல்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் முப்தி. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அப்போ என்னதுங்க, நமக்கு சரியானதை தான் கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, பண்டைய காலத்தில் குளிக்கா என்பது எதை குறிக்கிறது? ஸ்மிருதி, நீதிமன்றம், காவல்துறை, கிராம பஞ்சாயத்து. குளிக்கா அப்படின்னு எதை குறித்தது? எதங்க குறித்தது? நீதிமன்றத்தை தான் குறித்தது. ஓகேங்களா? ஸ்மிருதினா சட்டங்கள், புரிஞ்சுதுங்களா? காவல்துறையை குறிக்கல, கிராம பஞ்சாயத்து குறிக்கல, நீதிமன்றத்தை தான் குறிச்சது. அடுத்தது பார்க்கலாங்களா? 47வது. எந்த ஆண்டின் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு சென்றது? 1862, 1861, 1935, 1937. இது எல்லாமே முக்கியமான வருஷங்கள். எந்த ஆண்டோடைய இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு சென்றது? ஆன்சர் என்னங்க? 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு பிறகு 1862 தான் உங்களுக்கு கல்கத்தா, சென்னை, பம்பாயில உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றங்களை அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ 1801 உங்களுக்கு மெட்ராஸில் உச்சநீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க. 1824 பம்பாயில் உயர்நீதிமன்றம் அமைக்க மாட்டாங்க, உச்சநீதிமன்றத்தை தான் அமைச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861 அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு மாகாணத்திலையும் உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய அந்த கான்செப்டை என்ன பண்ணியிருக்கோம், ஒழிச்சிட்டு தான் 1862 அந்த மாகாணங்களில் உயர்நீதிமன்றத்தை அமைச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? இது 1801 உச்சநீதிமன்றம் தான் அமைச்சிருப்பாங்க. மദ്രാஸில் உச்சநீதிமன்றம், 1824 பம்பாயில் உச்சநீதிமன்றம் அப்படி அமைச்சிருப்பாங்க. புரிஞ்சு? 1862 உயர்நீதிமன்றங்கள் அமைச்சிருப்பாங்க. 1935 தான் 1935ஆம் ஆண்டு சட்டம் தான் இந்திய அரசு சட்டம் சொல்லுவோம். அந்த சட்டத்தின்படி தான் 1937 நமக்கு ஃபெடரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அமைச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 48வது. மദ്രാஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்த சாசன சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? மദ്രാஸ் மாநகராட்சி அமைக்கிறதுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்த சாசன சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ வரும். ஓகேங்களா? 1687. 1683 உங்களுக்கு கடற்படை நீதிமன்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1668 உங்களுக்கு பாம்பே மேலே ஆங்கில கிழக்கிந்திய கழகம் கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அதிகாரம் செலுத்துவதற்கான கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1668. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1672 ஆங்கிலேய சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாம்பேயில் இன்ட்ரடியூஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய சட்டத்தை பாம்பேயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கூட பெருசாக முக்கியம் இல்லை, ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா?
1687 மദ്ராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்த சாசன சட்டம் அதுதான். 83 கடற்படை நீதிமன்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. 68, 72 ரெண்டுமே வந்து பாம்பே மேலே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஓகேங்களா. அடுத்து 49வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஓகேங்களா. தவறானவற்றை தேர்வு செய்க. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசாங்க தலைவர் பிரதமர் மற்றும் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். அதிபர் ஆட்சி முறையில் அரசின் தலைவர் பிரதமர் மற்றும் அரசாங்க தலைவர் அதிபர் ஆவார். இதில் எது வந்து சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும் பார்த்துடலாங்களா. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் நம்மளுடையது நாடாளுமன்ற ஆட்சி முறையா? அரசாங்க தலைவர் யாரு? பிரதமர். கரெக்டு தான். அரசின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். இது கரெக்டு தான். இப்போ அதிபர் ஆட்சி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசின் தலைவர் பிரதமர், அரசாங்க தலைவர் அதிபரா? அதாவது அதிபர் ஆட்சி முறையில் அரசின் தலைவரும் அதிபர் தான், அரசாங்க தலைவரும் அதிபர் தான். இதுதான் நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு அதிபர் ஆட்சி முறைக்கு வித்தியாசம், ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். ஓகேங்களா. அப்போ இது நமக்கு தவறு. அப்போ என்னதுங்க, ஒன்று மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது 50வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. பண்டைய இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சியும் இருந்தது. அர்த்தசாஸ்திரம் குற்றங்களுக்கான தண்டனைகளுக்கு எதிராக வாதங்களை கொண்டது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா. பண்டைய இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி இருந்துச்சுங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேலே எதுவுமே கிடையாது, சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது அப்படிங்கிற கான்செப்ட் பண்டைய இந்தியாவில் இருந்துச்சா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி அர்த்த சாஸ்திரம் குற்றங்களுக்கான தண்டனைகளுக்கு எதிரான வாதங்களை கொண்டதா? அர்த்த சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா இந்த தப்புக்கு இந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண ஒரு புத்தகம் தான், ஒரு நூல் தான். அப்போ இது தவறு. குற்றங்களுக்கான தண்டனைக்கு எதிராக குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை தான் வச்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறு. அப்போ ஆப்ஷன் டி. இப்போ வந்து நம்ம 50 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 2லேயும் டே 4 லைவ் டெஸ்ட்லேயும் வந்து சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா. அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. பாருங்கள். டே 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் நான் தப்பாக சொல்லியிருப்பேன். ராசலீலா உங்களுக்கு கரெக்டு தான். ராசலீலா வந்து உத்தரப்பிரதேஷ், கல்பேலியா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானு, சோலியா உத்தரகாண்ட் வரும், யக்ஷகானம் கர்நாடகா, சத்ரியா மட்டும் நான் உங்களுக்கு ஒடிசான்னு சொல்லிட்டேன். சத்ரியா உங்களுக்கு என்னங்க வரும்? அசாம் வரும். பிஹு, சத்ரியா அது எல்லாமே அசாம் வரணும். ஓகேங்களா. இதை மட்டும் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கும் பொழுது பிடிஎஃப்பில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். அசாம் தான் உங்களுக்கு என்னதுங்க, சத்ரியா வரணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. அதே டே 2 லைவ் டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒருத்தங்க மட்டும் கேட்டிருந்தீங்க. கரெக்டு தான். ஓகேங்களா. இந்த ஒரு நிதி முன்வரைவு 110 கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இருந்துச்சுன்னா அதனை மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலும் அறிமுகப்படுத்த முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். 110னாவே உங்களுக்கு என்னதுங்க, மணி பில் தான், நிதி முன்வரைவு தான். ஓகேங்களா. அப்போ அந்த நிதி முன்வரைவை நம்ம எங்கே மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இதுவும் தவறு தான். நமக்கு ஆன்சர் என்னங்க வரும்? ஒரு கூற்று மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா கரெக்டுன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து கரெக்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டே 4 லைவ் டெஸ்ட்டில் ஒரு 2 கொஷின் பாருங்க. இந்தியாவில் கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களுடைய கல்வியறிவு, இது கரெக்டு தான், 65.46 தான். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மொத்த கல்வியறிவுன்னு சொல்லிட்டு 82.14ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. மொத்த கல்வியறிவு பார்த்தீங்கன்னா 74.02%. ஓகேங்களா. அதில் உங்களுக்கு ஆண்களுடைய சதவீதம், பெண்களுடைய சதவீதம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் கொஞ்சம் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி நான் சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க.
சரியான இணையை தேர்வு செய்க. இது வந்து நான் கரெக்டாக தாங்க சொல்லியிருந்தேன். யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. இதை நான் கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன். அரசமைப்பு சட்டப்பிரிவு 39D தான் உங்களை எதை மென்ஷன் பண்ணணும்னா, இருப்பாளினருக்கு சமவேளைக்கு சம ஊதியம். அதாவது ஆன்சர் கரெக்ட் தான், இரண்டும் தவறு தான். நான் 39D இந்த சமவேளைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது 39Dன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட் தான். அதாவது 39 உங்கள் புக்கில் வந்து 39B அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். 39D தான் வந்து சமவேளைக்கு சம ஊதியம். ஓகேங்களா? ஓகேங்க, எல்லாமே சொல்லிட்டேன். பாருங்க, இது நான் சொல்லிட்டேன் தானேங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? அதாவது 74.04 அப்படிங்கிறத உங்களுக்கு என்னதுங்க, மொத்த கல்வியறிவு விகிதம். ஓகேங்களா? 74.04 தான் மொத்த கல்வியறிவு விகிதம். இது வந்து ஆண்களுடைய கல்வியறிவு விகிதம். இது வந்து பெண்களுடைய கல்வியறிவு. இது மட்டும் நான் 2 இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். டெய்லியும் வந்து பார்த்துட்டே வாங்க. டெஸ்ட்டுடைய உங்களுடைய மார்க்கை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுடைய மார்க்கை நீங்கள் போடுங்க. எவ்வளோ டெஸ்ட்டு முன்னாடி அந்த டெஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, எப்படி இருக்குது உங்களுக்கு, டெஸ்ட் அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது, சில கொஷின் டவுட்டாக இருக்கா, என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பார்க்கும்பொழுது இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? டஃப்பாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஒருத்தர் டஃப்பாக இருக்கீங்க, ஒருத்தர் ஈஸியாக இருக்கீங்க, ஒருத்தர் மாடரேட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னா நீங்களும் அப்போ கொஷின் எடுக்கிறவங்கள பொறுத்து ஈஸி டஃப் மாடரேட் கிடையாதுங்க, படிக்கிறவங்கள பொறுத்து தான். எல்லாத்துக்குமே டஃப்பாக இருக்கணும்ல. அப்போ ஏன் ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்குது, 50-50லாம் வந்து மார்க் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? அந்த கமெண்ட்டில் இன்னும் எனேபிள் பண்ணணும், உங்களுக்கு தெரியும் எல்லாத்தோடைய மார்க்கையும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உங்களுடைய மார்க்கை போடுங்க. அப்போ தான் நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி படிச்சுட்டு வரீங்க, என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்குது, எதுலாம் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது இப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த டைம் டெஸ்ட் பண்ணும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். அதுக்காக தான் இதை கேட்குறது. ஓகேங்களா? இன்னும் நம்ம அதிகமாக ஏதாவது கொண்டு வரலாம், ஏதாவது சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.